மிஸ்கின் சாரை பற்றி பேசிடலாம். தப்பு குச்சி பாரு உதாரு ஏன்னுட்டீங்க அப்படியே வாங்க அங்கே கட் ஓகே ஓகே டைட்டு மிட்டு எதுவுமே கிடையாது சார் அந்த படத்தில். ஸோ ஒரு ஷார்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கேயுமே அப்படி பண்ணுங்க சார். அப்படி பேச ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஏதாவது பிடிச்சிதான் பிடிச்சிருன்னு சொல்லுவார், பிடிக்கலையா மூஞ்சி அடிச்சமா சொல்லுவார். இல்லை இல்லை தப்பு சார், நீங்கள் தப்பாக பேசுறீங்க. அரக்கு இருக்கேன் சார் அவன். Red Nool presents Bablu Prithviraj, The Star and the Story Unscripted. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கௌதம் வந்து எப்படி என்னை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அரசி சீரியல் பார்க்குறாங்க. நடு ரோட்டில் நின்று கதை சொல்லுவார். டிவியில் வந்து எப்படின்னா நம்ம கடற்கடை டப்பிங் பேசுவாங்க. டைம் எடுத்துலாம் பேசுவாங்க. பண்ணோம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் போட்டாங்க. மொத்தமாக ஒரே டெக்னிக் முடிச்சிட்டேன். கொஞ்சம் மூடி ஆக்டர் அவர். என்ன காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மூடில் இருப்பார். மார்னிங் அப்படின்னா ஈவினிங் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிறார். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ட்ரெயினில் அகைன் விஜய் சேதுபதி சார் கூட இல்லை சார்? இல்லை யோசிக்கிறேன், இங்கே ஆரம்பிக்குமா படத்தை டைரக்டரை பற்றி பேசலாமா அப்படின்னு. மிஸ்கின் சாரை பற்றி பேசிடலாம். மிஷ்கின் சாரும் நானும் ஒரே மாதிரி ஓப்பனாக இல்லை. என்னென்னா எங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம். ஐயோ அவரு ஐயோ ரொம்ப மோசமானப்பா, அவர்லாம் வந்து எப்படி பேசுவா தெரியுமா, பயங்கர அரக்கு இருக்கேன் சார் அவன் அப்படின்னு எங்களை பற்றி ஒரு இமேஜ். ஓகே, அதெல்லாம் மீறி அது இல்லை நாங்கள். ஓகே, நாங்கள் வி ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், வி ஆர் டேலண்டட் அண்ட் இதுதான் எங்களுடைய பேஷன், இதுதான் எங்களுடைய லைஃப் உயிர் மூச்சு. ஓகே, ஸோ மிஷ்கின் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை என்னென்னா, உங்கள் கூட நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கணும், ஐ டோன்ட் நோ வை வி டிடன்ட் ஒர்க், இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் அவரை. அதே மாதிரி அவர் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்படி ஒரு அண்ட் அவர் ஆர்டிஸ்ட்டை வந்து தம்பியை வந்து கண்ணம்மான்னு தான் கூப்பிடுவார். கண்ணம்மா நீ வந்து இப்படி வரடா, கண்ணம்மா நீ இப்படி வரீங்க தம்பி, வட பண்ணால் பேசுவோம், ரொம்ப மரியாதை கொடுப்பார். கண்ணம்மா நீங்கள் இப்படி வரீங்க கண்ணம்மா, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க கண்ணம்மா. அதே மாதிரி என்ன வந்து பேபியோ டார்லிங் தான் கூப்பிடுவார். ஓகே, பேபி நீங்கள் இப்படி வரீங்க, டார்லிங் இப்படி வரீங்க அப்படின்னா நான் அவர் வந்து டெடி பேர்னுவேன். ஓகே, ஆமாம், இல்லை டெடி பேர் நீங்கள் வந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசமாக இருப்பார். அண்டு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் சொல்கிறேன். நார்மலாக நாங்கள் பயணம் பண்ணும்போது பிளெயினை வந்து பெருசாகிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சேர்லாம் மூவ் பண்ணி கேமரா எங்கே வைக்க முடியும், இது இப்படி தள்ளி கேமரா அப்படி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ்க்காக இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, என்ன ட்ரெயின் சைஸ் இருக்கோ அதே சைஸ் சார், அதே மெஷர் இவ்வளோ தான் இருக்குது. அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் இப்படி இருக்குது, செகண்டு தேர்ட் கிளாஸ் எல்லாம் இறுக்கி எல்லோரும், ஏன்னா பெருசாகிட்ட எல்லாம் இப்படி உட்காந்துருவாங்களே கம்ஃபர்டபுளாக. அவங்க வந்து அந்த அந்த இறுக்கி உட்காரணும், அந்த கன்ஜஸ்டட் ஃபீலிங் வரணும், நேச்சுரல் ஃபீல் அப்படின்னு என்ன ட்ரெயினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி டிட்டோ அந்த மாதிரி செஞ்சார் அவர். ஓகே, அண்ட் டெய்லி வந்து அந்த ஸ்டுடியோ போக வேண்டியது, ட்ரெயினில் எல்லோரும் ஏறி அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து நிஜமாக ட்ரெயினில் போன மாதிரி ஃபீலிங். அந்த சவுண்டு, அந்த அந்த பேட் ஸ்மெல் தான் இருக்கா தவிர மற்றபடி ஒரு மாதிரி ட்ரெயினில் போகிற மாதிரி அந்த ஃபீலிங் வந்துடும், டயர்டாகும். அண்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் அவர் தான் எடுத்தார். மிஸ்கின் சார். ஆமாம், இது லேடி கேமரா ஒருத்தருக்கான், ஜீனியஸ். அவங்க எக்ஸ்ட்ராடனரி லைட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிடுறேன். பட் என் லக்குக்கு வந்து இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து. ஸோ என்ன பண்ணுறாரு, பர்த்துக்கும் இந்த சீட்டுக்கு மேலே ஏறி நின்று நான் அப்படி வரேன், என்னை அப்படியே ஃபாலோ பண்ணி தலைகீழ ஆகிட்டார் சார். டாப் ஷாட்டா சார் அது? ஓகே சார் 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 நான் what the hell தப்பு குச்சி பாரு உதாரு ஏன்னுட்டீங்க இல்லை சார் தலைகீழ. ஸோ ஒரு ஷார்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள், ப்ளீஸ் விடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தப்பு. அப்புறம் சாரி இல்லை சார் தலைகீழ ஆகிட்டேன். ஏன் ஐ நோ நான் தானே பண்ணுறேன்,
தெரிஞ்சு ஓகே சார் ஓகே அப்படி அந்த இத்தினோடு கேமரா அப்படி போய் அந்த அவ்வளோ அழகான ஷாட். அதுக்கப்புறம் வந்து படம் ஃபுல்லாக வந்து எனக்கு டு பி ஆனஸ்ட் முடிஞ்சிச்சா அந்த சீன் ஏதோ பேட்ச் ஒர்க் போலாமான்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த பொண்ணு நானும் பேசிட்டு வரேன் சார், இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, நாங்களாம் வில்லன் கேங். அவள் பேசிட்டு போகிறா, நான் பின்னாடி வரேன் சார், அவள் ஃபுல்லாக ஓவர்லாப் பண்ணுறான். நான் நல்ல டாலாக வேறு இருக்காரா, ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. சரி க்ளோஸ் அப் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், டைட்டு மிட்டு க்ளோஸ் அப்பு சஜஷன்னு எதுவுமே கிடையாது சார் அந்த படத்தில். அப்படியே வாங்க அங்கே கட் ஓகே ஓகே சார் நான் இருக்கேன். என் கண்டே கேமரா தெரியல சார். ஆனால் டப்பிங் பேசும்போது அந்த சீன் பார்க்கணுமே, பயங்கரமாக ஆச்சா அவன் ரைட்டு நான் ராங் அப்படின்னு அப்போ ஃபீல் ஆச்சு. அன்னை வரைக்கும் எனக்கு வந்து ஏன் அந்த யூஸ்வலாக அந்த க்ளோஸ் அப் டைட்டு நமக்கு அது அப்படி பண்ணி பண்ணி பழக்கமாயிருச்சு. எங்கேயுமே அப்படி பண்ணல சார். ஸோ ட்ரெயின் பயங்கரமாக இருக்கும் சார், சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. வாவ், ஏன்னா வெரி யூனிக் டைரக்டர், வெரி யூனிக் பர்சன். அண்ட் சேது தம்பி வந்து இதில் வந்து கம்ப்ளீட்லி வேறு கெட்டப். அண்ட் அது தாடி இன்னொன்று பெருசாக உடம்பு பேடிங்லாம் பண்ணி நல்லா தம்பி எலஸ்டார். ஆனால் உள்ள பேடிங்லாம் பண்ணி ஒரு ட்ரெஸ்லாம் பெருசு பெருசாக போட்டு எந்த தான் ஏசி இருந்தாலும் ஃபுல்லாக வேர்த்து கொட்டி டெய்லி அந்த தாடியெல்லாம் ஒட்டி அந்த கெட்டப்பில் வந்து படம் ஃபுல்லாக நடிக்கிறது ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கும் விஜய் சேதுபதி சார் அவங்களுக்கும் உள்ள பழக்க வழக்கம் இந்த 2 படத்தில் தான், ஏசியும் ட்ரெயினில் தான். ஃபஸ்ட்டு மீட் பண்ணவே சொன்னேன், தம்பி இந்த மாதிரி நம்ம 2 படம் பண்ணுறோம், எல்லாருக்கும் நம்ம வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைப்பு. ஏன்னா சேத்து சார்கிட்ட கேட்டு நான் இன்னும் அவருக்கும் நடிக்கவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு. ஏன்னா நம்ம 2 படம் பண்ணுறது எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சிச்சு. பட் என்னென்னா அவர் வந்து நம்ம பார்த்து பழகி காலப்போக்கில் நண்பர்கள் அந்த மாதிரி ஆமாம். அவர் டப்பு டப்புன்னு பேச ஆரம்பிச்சார். அவருக்கு ஏதாவது பிடிச்சிருன்னு சொல்ல, பிடிக்கலையா மூஞ்சி அடிச்சமாக சொல்லுவார். இல்லை இல்லை தப்பு சார், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு, தப்பாக பேசுகிறீங்கன்னு வரும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் இன்றைக்கி அன்டவுட்டபிளி ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர்ஸ். நமக்கு அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் இங்கே வராது. ஹிந்தியில் வந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டாருங்க. ஸோ நம்ம இங்கே தமிழில் வந்து அமங் த டாப் சூப்பர் ஸ்டார்ஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஸ்டார்ஸ். அண்ட் அவர் பண்ணுற படங்கள், அவர் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் படம் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு 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 பேட்டர்ன் வச்சுருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங். அண்ட் அவருக்குன்னு ஒரு க்ரேஸ் இருக்குது, பீப்புள் லவ் ஹிம். அண்ட் அவர் பார்த்து நான் நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு இடத்துல தம்பியை திட்டினேன். எப்படின்னா அவர் வந்து செல்ஃபி வந்து எல்லோரும் கொடுப்பாரு, 100 பேரும் கொடுப்பாரு. எனக்கு இந்த செல்ஃபியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா செல்ஃபிஸ் வந்து இடம் போடையவள் பார்க்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க. எனக்கு எஸ்பெஷலி இந்த டாய்லெட்லாம் செல்ஃபி எடுத்தால் ரொம்ப கோவம் வரும். ஸோ இந்த இன்சிடென்ட் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு டாய்லெட் உங்களுக்கு சொல்கிறேன், இதுவரை யாரும் சொல்லாதது உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா சேத்து தம்பியை பார்த்து இனிமேல் நம்ம எல்லாருக்கும் செல்ஃபி கொடுப்போம். யாராவது செல்ஃபி கிட்டால் கொடுத்துருவோம், யாராவது அப்படி மறைஞ்செல்லாம் எடுத்தா ஏன்பா வா ஏன் மறைஞ்சா எடு அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னு டிசைட் பண்ணி நம்ம மாறுறோம். சேத்து தம்பி மாதிரி நம்மளும் ஆகிறோம். ஏன்னா டு பி சக்ஸஸ்ஃபுல் மாதிரி நான் இருக்கிற மக்கள் மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஆகும் அப்படின்னு நானும் மாறுறோம். மாறி திருந்தி இப்போ ஏர்போர்ட் போகிறோம். மறுபடியும் டாய்லெட்டில் ஒன்று போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். இல்லைங்களேன் நான் அடித்து காட்டிடுவோம், இது நீ இல்லை இது நான், இது நான் ரசிகன் வந்து போனார். முடிச்சிட்டார். ஹலோ ஏய் உனக்கு ஒரு நடிகை பிடிக்கும்ல, அதாண்டி இந்த அப்பா கேரக்டர் எல்லாம் பண்ணுவானே, இது நம்ம ராதிகாவுடன் பப்புளு பார்க்குறியா? ஹைதராபாத் ஏர்போர்ட்டு ஒன்று போயிட்டுருக்கான். மறுபடியும் பார்க்கணுமா? இதுவே நான் தம்பி கூட பார்க்காம பழைய பப்புளாக இருந்தால் திரும்பி வந்து பாருமா அப்படின்னு காட்டியிருப்பேன். நல்லவனால முடிச்சு போகும்போது அப்படின்னா முறைச்சிட்டு போகிறான் என்னன்னு தெரில. இப்படிலாம் இருக்காங்களே சார், இப்படியும் இது பண்ணுவாங்க. அந்த ஒரு இடம் பொருள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடம் பொருள் லேவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று கிடைக்கிற இடத்துல வீடியோ கால் அப்படிங்கிறது
ஒய்ஃப் காட்டுறாரு, உனக்கு ஒரு நடிகை பிடிக்கல, இந்த பார்க்குறியா, மறுபடியும் பார்க்குறியா, அப்படி மறுபடியும் காட்டுறாரு. கோவப்பட்டனால எதுவும் சொல்லவும் முடியாது. இவர் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நியூஸ், ஒரு பயங்கரமான ஒரு நியூஸாக ஒன்று போடுவாங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோ போயிடலாமா? வாரணம் 1000 ஒரு கடத்தல் கும்பல் தலைவர். என்ன அழகாக இருக்குல்லண்ணா, செம்மையாக இருக்கீங்க சார். இதில் இந்த ஹேர் ஸ்டைல் க்ளீன் ஷேவ். கௌதம் மேனன் வந்து எப்படி என்னை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அரிசி சீரியல் பார்க்குறாங்க. ஓகே. பார்த்து கௌதம் சீரியஸ் பாய் செம்மையாக நடிக்கிறான் அப்படின்னு, நம்ம படத்தை அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி அதை வந்து எனக்கு கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கௌதம் சார் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கே நடித்தாச்சு, முடித்தாச்சு. இப்போ இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவருக்கு யார் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், டப்பிங் வந்து சார் நாளைக்கு டப்பிங் சார் உங்களுக்கு. ஸோ 2 நாள் டப்பிங், மண்டே டியூஸ்டே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. மண்டே போகிறேன், போனால் ஒரு 10 மணிக்கு வர சொன்னாங்க. 10 மணிக்கு போனால் அவர் வந்து, நான் ஒரு சீஃப்னா அவர் என்ன சீஃப்னுவார். ஸோ உடனே சீஃப் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஓடுறாங்க சைடு எஃபெக்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது, அந்த பசங்க கத்துறது அதெல்லாம் முடிச்சிடுவேன், அது பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைங்க சார் 10 நிமிஷம் ஒரு 45 மினிட்ஸ் போச்சு. இப்போ 10:45 சார் முடிச்சோம், சாரி சார் பரவாயில்ல. உள்ளே போனேன், இப்போ அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம்ல. ஸோ இப்போ நின்றுட்டு சார் உட்காந்து பேச, இல்லை நின்று பேசுகிறேன் சார், நான் ஆக்ஷன் ப்ளே பண்ணுங்க சார். ஃபுல்லாக பார்த்தேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ நிறைய டிவி பண்ணுறோம்ல, டிவியில் வந்து எப்படின்னா நம்ம கடற்கடை டப்பிங் பேசணும், டைம் எடுத்துலாம் பேச மாட்டேன். சார் 4 மணிக்கு டேப் போகணும் சார், மணி இப்போது 2 மணி ஆச்சு சார். ஸோ கடற்கடை பேசுவோம், அது முடிச்சு அப்பா. ஸோ ரிலாக்ஸ்டாக டைம் எடுத்து இது 1 மோர் பண்ணிக்கலாம்ப்பா. அது ஆக்சுவலாக அது வந்து அப்படி பண்ணணும், ஸ்பாட்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதான் டிவி சீரியல். ஸோ நம்ம அங்கே ஃபாஸ்ட்டாக பண்ணி பழக்கம். இது நம்ம வந்து அதை வச்சு சாரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டாங்க. ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா சார்? ஆமாம் சார், ஃபுல்லாக வரும் சார். 1 மோர் சார். இல்லை எதுக்காக அந்த மூடுக்கா, சரி ப்ளே சார். 1 மோர் சார். பட் நமக்கு சீஃப் நம்ம துண்டாக தான் போகிறோம். ஓகே அப்படிங்கிறார் சீஃப். ஆமாம் சார், இன்னும் ஒரே ஒரு தடவை பார்த்துறேன், 3 தடவை பார்த்துட்டு சரி சார் இன் கொடுங்க, அவுட் கொடுங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட நம்ம நார்மலாக இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை சார் அப்படி கொடுக்க மாட்டோம் சார், நீங்கள் எவ்வளோ தூரம் போட்டோம் அப்படின்னு எல்லாமே ரூலிங் தான் சார். க்ளோஸ் வச்சுட்டாங்க. க்ளோஸ் இல்லை இந்த இன்ஜினியர். ஓகே அவர் வந்து அந்த இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ அப்படி சீன் ஸ்டார்ட் ஆகுது. கொனவே हमारा तो नहीं लगता அப்படி ஹிந்தி அப்படி போனேன். மொத்தமாக ஒரே டேக்கில் முடிச்சிட்டேன். சிங்கிள் டேக்கில் அந்த ஃபுல்லாக ஒரு டேக்கில் முடிச்சது. வா, அந்த 10 நிமிஷம் எபிசோடு. ஓகே முடிச்சுட்டு சீஃப் நான் நம்ம எங்கே சொதப்பிட போல இருக்கிறேன். இல்லை நீங்கள் அங்கே வந்து இந்த ஹிந்தியில் இந்த கெட்ட வார்த்தை சொன்னீங்க, அப்புறம் இந்த கெட்ட வார்த்தை சொன்னீங்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டேன். அந்த கெட்ட வார்த்தை வேண்டாம், வேறு ஏதாவது அதாவது சென்சாரில் பிரச்சனை வராத ஒரு கெட்ட வார்த்தை. சாலா ஹரமி அது சொல்லுங்கள், பேக் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஹிந்தியில் 2 கெட்ட வார்த்தை. ஓகே பேக்கப் போயிட்டேன். அவ்வளோதான், ஒரே டேக்கில் பண்ணது. அப்பா, அதுக்கு தான் அந்த 3 டைம் பார்த்தது அப்படிங்கிறது. என்ன சொன்னார் ஜிவிஎம் சார் ஒரே டேக்கில் எடுத்ததுக்கு? அண்ட் he said it's lovely to work with an actor, a talented actor, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஓகே. அண்ட் அவருக்கும் எனக்கும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். நான் தான் ஸ்கிரிப்ட் பண்ண அவர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அவர் ஐ கேம் அப் வித் ஸ்கிரிப்ட் அப்படின்னு அவர் நடு ரோட்டில் நின்று கதை சொல்லுவார். எங்கன்னுலாம் பார்க்க மாட்டாங்க, எங்கே வேணாலும் பார்த்து மீட் பண்ண அந்த ஸ்டோரி டெல்லிங். சூப்பர். சூர்யா சார் கூட அந்த ஒரு சூர்யா சார் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். வெரி மெட்டிகுலஸ் ஆக்டர் அண்ட் கொஞ்சம் மூடி ஆக்டர் அவர். அவர் என்ன காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மூடில் இருப்பார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் மேபி இஸ் அ மார்னிங் பர்சன். சில பேருக்கு அது அப்படியே போகும். பட் இல்லை, அவர் வந்து அவர் இருப்பார். அப்புறம் மத்தியானம் ரிலாக்ஸ் ஆகிடுவார். ஈவினிங் பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிடுவார், ஜாலியாகிடுவார். இப்போ நானும் சூரிய ஃப்ரெண்டு இல்லை தம்பி, சூரிய எப்படி வா அந்த ரேஞ்சுக்கு போயிடலாம். ஏன்னா தோல்மெல்லாம் என்ன பேசுவார். அப்புறம் ஒர்க் அவுட் சார், இன்றைக்கி என்ன சார் ஒர்க் அவுட் பண்ணீங்க? நானும் செஸ் போடுறேன் பயங்கரம் சார். இந்த வே ப்ரோட்டீன் வந்து இந்த இல்லை தம்பி நீங்கள் இது சாப்பிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகும் சார். அடுத்த வந்து தம்பி அப்படி கட்டுப்பிடிச்சி மார்னிங் அப்படின்னா என்ன நேற்று நைட் வரைக்கும் நல்லா அதுக்கப்புறம் அப்படி போவோம். மத்தியானம் திருப்பி வந்து சார் என்ன சார்
இது சீட்டிங்கில் சார், இது பயங்கர சீட்டிங் சார். என் முன்னாடி இப்படிலாம் சாப்பிடாதீங்க சார். ஆனால் ஸ்வீட் இருக்குல்ல, டெல்லியில் இந்த நிறைய ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரசமலை கிசுமலைன்னு போட்டு அடித்து சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு அது பெருசாக ஆகணும் அப்படின்னு. ஒரு பயங்கர டைட்டிங், வெஜிடபிள்ஸு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் போய் ரசமலை சார் ஐயோ எடுத்துட்டு போங்க சார் அப்படி ரிலாக்ஸ் சார். ஈவினிங் ஆனால் அதே திருப்பி அது அதனால இப்போ தெரிஞ்சு போச்சு. காலையில் அப்படி தானே பிகேவ் பண்ணுவ நீ? மார்னிங் சார், மார்னிங் சார். ஐயோ இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகி இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு தெரிய தம்பி வந்து மாட்டேங்குது. ஒரு புரியாத புதிராக இருக்காங்க. எனக்கு லேடி கெட்டப் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னடா நீ சக் அப்படின்னா, இது ரொம்ப கஷ்டம் தெரியுமா, அப்பெல்லாம் பண்ண முடியாது, அது பாடி லாங்குவேஜ் வராது அப்படின்னா. ஸோ அவருக்கு நிறைய மெமரிஸ் டிலீட்டட், சுத்தமாக ஞாபகம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.